ஆண்டவர் எவ்வளவு பெரிய பிதாவானவர். ஒரு மனுஷன் இருக்கிறான், அவர் ஒரு வார்த்தை நம்ம பேசுறோம். நம்ம அந்த வார்த்தையை பேசிட்டு அது எந்த இல்லை, அந்த வார்த்தை எந்த இல்லப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்ப நான் பேசுறேன், நான் பேசலப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? வார்த்தை என்னுடையது, எனக்குள்ளாக இருந்து வந்திருக்குது இல்லையா? எனக்குள்ள இருக்கிற ஒரு ஆவி, அது ஒரு ஆவி. அது போல பிதாவானவர் மெயினா இருக்கிறார். பிதா, குமாரன் வார்த்தை இல்லையா? நம்ம படிக்கிறோம்ல, வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்துக்கு ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனாகவே இருந்தது இல்லையா? வார்த்தை மாம்சமானார். அவர் தேவன் தானே. தேவன் பரிசுத்த ஆவி, அவர்களுக்குள்ளாக இருக்கிற ஆவி பரிசுத்த ஆவி. இவர்கள் மூவரும் ஒன்னா இருக்காங்க, இன்டர் கனெக்டடா இருக்காங்க, ஒருத்தர் பிரிக்க முடியாது. அது கிறிஸ்தவங்க நம்மளுக்கு நல்லா ஆழமா தெரிஞ்ச உண்மைதான். இது அவர்களுக்கு எடுத்து சொன்னா அவர்கள் புரிஞ்சு கொள்ள மாட்டார்கள்னு நினைக்கிறேன் நான். அப்ப அவங்களுடைய வாதம் என்னன்னா, சிலுவையில் அப்படி அவர் தேவனாய் இருந்தா, சிலுவையில் அவர் ஏன் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொன்னாரு? ஏலி ஏலி லாமா ஷபக்தானி அப்படின்னு ஏன் சொன்னாரு? இது மத்தேயில கொடுக்கப்பட்டிருக்குது, மார்க்லயும் கொடுக்கப்பட்டிருக்குதுல. மத்தேயில 27ஆம் அதிகாரம் 46ஆம், மார்க்ல நீங்க பாத்தீங்கன்னா 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே அது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு சுவிசேஷத்துல அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது உண்மையா நடந்தது. அதனாலதான் இது ஒரு வேண்டாதவைகளை, ஐயோ இது சர்ச்சை வரும் அதனால இதை தள்ளிடுவோம். இது உண்மையா நடந்திருக்கு. உண்மையான தேவன், நம் தேவன் என்ன நடந்ததோ சிலுவையில் அதுதான் எழுதப்பட்டிருக்குது. இவரே தேவன், இவரே கதர்றார் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆன்சர் இருக்கு. அதை நான் சொல்றேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்க பாவம் என் பாவம் மட்டும் சுமக்கல, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேர் பாவத்தையும் சுமந்திருக்கிறார். இனி பிறக்க போற மனுஷ ஜன்மங்களுடைய எல்லா பாவங்களையும் கர்த்தர் சுமந்து இருக்கிறார், சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அதை உணர்றவங்களுக்கு பாவம் மன்னிப்பு.